இந்த முகத்துக்கு தான் ஓட்டுன்னீங்கல்ல, அந்த முகம் ஏன் 234 தொகுதி போல? அதுதானே எங்கள் கேள்வி. 1.5 கோடி ரூபா ஒரு பணமாங்க ஒரு நடிகருக்கு இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு கட்ட மாட்டேன்னு வழக்காடு பண்ணுறதுக்கு போய். மனைவி தானே, உங்கள் மக்கள் தானே, ஜீவனாம்சம் தானே பிரச்சனை. உங்களுக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லை, அவங்களுக்கும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லை. அல்ப பணத்துக்கு தானே இப்போ 4 வருஷம் கேஸ் நடத்துறீங்க. இதுக்கு வந்து திமுக தான் காரணம்னு பேசிகிட்டு இருக்கு. எந்த பழியை யார் மேலே போடணுமோ அந்த பழியை தான் போடணும். கரூரில் நீங்கள் பண்ண தப்புக்கு கரூர் காவல்துறையை குற்றம் சாட்டுறீங்க. நீங்கள் ஓடி வந்ததுக்கும் நீங்கள் வந்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் யமதர்மராஜா மாதிரி நின்னதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் காரணம்னு அபாண்டமாக பேசுனீங்க சார். உங்கள் தப்பை உங்கள் சிலுவையை நீங்கள் தான் சார் சுமக்கணும். ஏன் மற்றவங்க மேலே ஏற்றி விட்றீங்க? அப்புறம் இப்படி திருப்பி பார்க்க வேண்டியது. அதிமுகவோட கூட்டணின்னு பேச வச்சு நல்லா போயிட்டு இருந்தது. 10 நாள் ஒரு வாரம் பஸ்ஸு அதிமுக பஸ்ஸும் பிரச்சாரம் கேன்சல். எடப்பாடி பழனிசாமியோட கிராஃப் வந்து உடையுதாங்க. திருப்பி மறுபடியும் போய் தெருவாக போய் அதை பிக்கப் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ வேலை பண்ணியிருக்காரு பாருங்க விஜய். அதுக்கப்புறம் நல்லா இருந்த கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதில் போய் ஆளுகிட்ட பேசுங்க. ஏன் தைரியமாக வெளிப்படையாக டெல்லி போய் ராகுல் காந்தி கிட்ட பேசுங்க. பேசியிருக்கலாம்ல, அவ்வளோ ஆசை இருக்குன்னா. இல்லை ராகுல் காந்தியை தான் கேட்குறேன். உண்மையிலே தாவாக்க இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு கூட்டணி வைக்க வேண்டியதானே தைரியமா? அப்போ திமுக இல்லைன்னா தோற்று போயிடும்ன்றது தெரியுது இல்லை.